கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்றது ஒரு கலை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறோமான்னு கேட்டால் இல்லைன்றது தான் பதிலாக இருக்குது. நிறைய பேர் தங்களுடைய குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியாமலே இருக்கிறாங்க. நம்மளுடைய அறியாமையினால் அடுத்த சந்ததியை சரியான பாதையில் நடத்துறதுக்கு நாம் தவறுறோம். நேர்மறையாக பேசாமல் எதிர்மறையாக பேசுகிறது பிள்ளைங்களை மனசளவில் ஊனமாக்கி அவங்களுடைய எதிர்காலத்தையே அழிச்சிடும். பிள்ளைங்களை தட்டி கொடுத்து ஊக்குவிச்சு அவங்கள அன்போடு நடத்தக்கூடிய பெற்றோர்கள் இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் முகநாடியை வேறுபடுத்தி அவங்கள காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளால் அவங்கள குறுக பண்ணி கட்டுப்பாடுன்ற பேரில் அதிக அளவு அவங்கள வளர விடாமல் தவறு செய்யக்கூடிய பெற்றோர்கள் அதிக அளவு இன்றைக்கி இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள பிள்ளைங்களை சுதந்திரமாக சத்தியத்தில் அன்போடு நடத்தக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைங்களை வளர்க்குறதுல ஜெயிச்சிருக்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். கிளென் கன்னிங்ஹாம் அப்படின்ற சிறுவனுக்கு அப்பா இல்லை. தாயோடைய அரவணைப்பில் தான் வளர்ந்து வந்தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான்ற வசனங்களை சின்ன வயசுலேயே அவனுடைய மனசில் ஊன்ற பதிச்சிட்டாங்க அவனுடைய அம்மா. கிளென்னுக்கு ஒலிம்பிக் கால்பந்தாட்டத்தில் சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. எட்டாத பழத்திற்கு கொட்டாவி விடாதேன்னு அவனுடைய அம்மா அவனுக்கு சொல்லாமல், ஆண்டவரிடம் விசுவாசமாயிரு, அவருக்கு பிரியமான உன்னால் முடிந்த நற்காரியங்களை செய், கர்த்தர் உன் இருதய வாஞ்சையை நிறைவேற்றுவார்னு சொல்லி கொடுத்தாங்க. அயர்லாந்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் 4வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் கிளென். ஏழை மாணவர்கள் தான் அந்த பள்ளியில் படிப்பாங்க. குளிரை தாங்கக்கூடிய சரியான ஆடைகள் அவங்கக்கிட்ட இல்லாததுனால குளிர்னால வகுப்பில் நடுங்கிக்கிட்டே எல்லாரும் உக்காந்துருப்பாங்க. மதியம் 1 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கிளென் காஞ்ச குச்சிகளை பொறுக்கி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு பத்திரப்படுத்தி காலையில் வேகமாக புறப்பட்டு 7 மணிக்கே ஸ்கூலுக்கு போய் நடுவில் குச்சிகளை எரித்து அந்த சின்ன கட்டிடத்தை சூடாக்கி வச்சிருவான். இதில் ஏழை மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகிறது அவனுக்கு ரொம்ப மன திருப்தியை கொடுக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஒரு நாள் தீ மூட்டிட்டு அதிகாலையில் எழுந்த களைப்புனால பெஞ்சிலேயே படுத்து அசந்து போய் தூங்கிட்டான். காற்றுல ஆடிய திரைச்சீலையில் தீ பிடிச்சி பெரிய விபத்து நடந்ததில் கிளென்னுடைய கால்கள் நடக்கக்கூடிய தன்மையை இழந்துருச்சு. சக்கரை நாற்காலியில் ஸ்கூலுக்கு வந்தான். 2 மாதம் கழித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு விசுவாசத்தோட வண்டியிலேருந்து குதித்து வேலியை பிடிச்சி கால் நடுங்க நிற்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் 1 வாரத்துக்குள்ளே அதை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். அவன் அம்மா சொல்லியிருந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அப்படின்ற வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபத்தோட கடும் முயற்சி எடுத்ததுக்கப்புறம் ஒலிம்பிக் கால்பந்தாட்ட போட்டியில் கலந்துக்கிட்டு 2 கோல் போட்டு சாம்பியனாக மாறினான். பிரியமானவர்களே, உலகமே அதிசயித்து பார்க்கக்கூடிய வண்ணம் கிளென் உயர்த்தப்பட காரணம் சின்ன வயசுலேயே அவனுடைய அம்மா கற்றுக் கொடுத்த போதனை, விசுவாச வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறது. ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் உயர்த்தப்படுறதுக்கும் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்பவே முக்கியம். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை கவனித்து பார்க்கும்போது ஒரு உண்மையை நாம் புரிஞ்சிக்கணும். ஆமாம், கிளென் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய அம்மா அவனை வளர்த்த விதம்தான். ஆமாங்க, அவனை எப்பயுமே விசுவாச வார்த்தைகளை கொண்டும் நேர்மறையான வார்த்தைகளை கொண்டும் அவனுடைய அம்மா அவனை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு நீதிமொழிகள் 22:6 சொல்லுது. ஆமாம், நாம் நம்மளுடைய பிள்ளைங்களை எப்படி நடத்துகிறோன்றது ரொம்பவே அவசியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. வேதாகமத்தில் அருமையான ஒரு வாலிபனா தேவனுக்கு பயன்பட்டவன் தான் தீமோத்தேயு. அவனுடைய அம்மாவும் அவனுடைய பாட்டியும் எப்படி வளர்த்தாங்க அப்படின்ட்டு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதக்கூடிய நிருபத்தில்
உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன்னு தெளிவாக சொல்கிறாரு. இது மூலயமா தீமோத்தேயுவை அவன் பாட்டியும் அவனுடைய அம்மாவும் எப்படி வளர்த்துருக்குறாங்கன்றத நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளுடைய பிள்ளைங்கக்கிட்ட எப்படியாப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்கிறோம், எப்படி அவங்கள சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறோன்றதை நம்ம நிதானித்து பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பான அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்குவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகளை வளர்க்குறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும்னு பக்தியுள்ள சந்ததியை தேவனுக்காக உருவாக்க நாம் இன்றைக்கே தீர்மானிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.